அரபிக்கடலின் ஆழத்தில் சஸ்திகா கண்டது ஒரு மாபெரும் நெருப்பு நாகத்தை. அந்த நாகத்தின் உடலில் இருந்து வெளிப்பட்ட வெப்பம்தான் கடல் நீரை கண்ணாடியாக மாற்றிக்கொண்டிருந்தது. பாப்பாய், நிறுத்த, ஸ்டோப் என்று சஸ்திகா கத்தினாள். பாப்பாய் ஆச்சரியத்துடன் திரும்பினான். ஏன் பாப்பா, நான் இதை உடைக்காவிட்டால் நம் கப்பல் நொறுங்கிவிடுமே. அது நம்மை தாக்கவில்லை பாப்பாய், அது வலியால் துடிக்கிறது என்றாள் சஸ்திகா. சிந்துபாத் தனது தொலைநோக்கியால் உற்று பார்த்தான். சஸ்திகா சொன்னது சரிதான். அந்த நெருப்பு நாகத்தின் வாலில் ஒரு பெரிய இரும்பு நங்கூரம் சிக்கியிருந்தது. யாரோ ஒரு வேட்டைக்காரன் போட்ட நங்கூரம் அதன் உடலில் ஆழமாக பாய்ந்திருந்தது. வலியால் அந்த நாகம் துடித்தபோதுதான் கடல் நீர் கொதித்து சுழலாக மாறியது. சிந்துபாத் சொன்னான், சஸ்திகா சொல்வது உண்மைதான். ஆனால் அதன் அருகில் செல்வது தற்கொலைக்கு சமம். அந்த வெப்பம் யாரையும் சாம்பலாக்கிவிடும். பாப்பாய் தனது மீசையை முறுக்கினான். எனக்கு ஒரு வழி தெரியும். சிந்துபாத், கப்பலை அந்த நாகத்திற்கு மிக அருகில் கொண்டு செல். நான் ஒரு நிமிடம் மட்டும் அந்த வெப்பத்தை தாங்குவேன். சிந்துபாத் சாமர்த்தியமாக கப்பலைச் சுழலுக்குள் செலுத்தினான். பாப்பாய் ஒரு நீண்ட கயிற்றை கையில் எடுத்துக்கொண்டு கடலில் குதித்தான். அவனது கீரை பலம் அவனை ஒரு இரும்பு மனிதனாக மாற்றியிருந்தது. கொதிக்கும் கண்ணாடி நீருக்குள் புகுந்து அந்த நாகத்தின் வாலில் இருந்த நங்கூரத்தை ஒரே பிடியில் பிடுங்கி எறிந்தான். வலி நீங்கியதும் அந்த நெருப்பு நாகம் அமைதியானது. கடல் நீர் மெல்ல மெல்ல குளிர்ந்து பழைய நிலைக்கு திரும்பியது. அந்த நாகம் சஸ்திகாவை நன்றியுடன் பார்த்தது. தனது தலையை தாழ்த்தி அவளுக்கு வணக்கம் சொல்வது போல அசைந்துவிட்டு கடலின் ஆழத்திற்குச் சென்றது. பார்த்தாயா பாப்பாய் என்றான் சிந்துபாத். உன் பலம் அந்த நங்கூரத்தை எடுக்க உதவியது. ஆனால் சஸ்திகாவின் அன்புதான் உண்மையான எதிரி யார் என்பதை நமக்கு காட்டியது. பாப்பாய் சிரித்துக்கொண்டே சஸ்திகாவை தூக்கித் தன் தோளில் வைத்துக்கொண்டான். ஆமாம் சிந்துபாத், இவள் சாதாரண குழந்தை இல்லை. இவள் நம் பயணத்தின் இதயம். அவர்கள் பயணம் தொடர்ந்தது. ஆனால் தூரத்தில் அரேபிய பாலைவனத்தின் மணல் குன்றுகளுக்குப் பின்னால் ஒரு கரிய நிழல் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தது. அது ஒரு மந்திரவாதியின் நிழல். அந்த மந்திரவாதிக்கு சஸ்திகாவின் மந்திர திசைகாட்டியின் மீது ஒரு கண் இருந்தது. பாலைவனத்தில் அவர்களுக்கு காத்திருக்கும் அடுத்த சவால் என்ன? அரபிக்கடலின் அலைகளை கடந்து சிந்துபாத்தின் கப்பல் இப்போது ஒரு மர்மமான கடற்கரையை அடைந்தது. அங்கிருந்துதான் அரேபியாவின் பிரம்மாண்டமான ரூப் அல் காலி, ராப் அல் காலி எனப்படும் பெரும் பாலைவனம் தொடங்குகிறது. கப்பலை ஒரு பாதுகாப்பான இடத்தில் நிறுத்திவிட்டு மூவரும் கரையில் இறங்கினர். இங்கே மணல் தங்கம் போல மின்னுகிறது, ஆனால் ஜாக்கிரதை என்று எச்சரித்தான் சிந்துபாத். இந்த மணலுக்கு அடியில் பல ரகசியங்கள் புதைந்துள்ளன. பாப்பாய் ஒரு பெரிய மூட்டையை